Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம திருப்பாகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி சைடுகள்ல பாத்தீங்கன்னா கல்யாண வீட்ல இந்த திருப்பாகம் பரிமாறுவாங்க. நார்மலா இலையில நமக்கு அல்வா பால்கோவா மாதிரி பரிமாறாம இந்த மாதிரி பேக்கிங் ஷீட்ல wrap பண்ணி பரிமாறுவாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு இத தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். இதை லேசா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த திருப்பாகத்துக்கு கடலை மாவு வறுக்காம தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிகினராக இருக்கையில் இந்த மாதிரி வறுத்து செய்யல உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். ஒரு நிமிஷம் போல் குறைஞ்சி தீயில வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். எந்த கப்புக்கு கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். அதே கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் கடலை மாவை சலிச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இல்லை சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து அது லேசான கொரகொரப்பான பவுடராக திரித்து எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம கடலை மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த உடனே உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் குறைஞ்சி தீயில் வச்சு தான் நம்ம கிளற ஆரம்பிக்கணும். இதுக்கு வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்க்குறதில்ல. கொஞ்சமாக குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பாலில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது இல்லாட்டி லேசாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். மொத்தத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய்யாக நம்ம சேர்த்துக்கலாம். குறைஞ்சி தீயில் வச்சு கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் வந்தாக்கில் நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை இதோட சேர்த்துக்கலாம். லேசான ஒரு கொரகொரப்பாகவே திரிச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்த உடனே உங்களுக்கு நல்ல டக்குன்னு கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ரொம்ப நேரம் குக் ஆகணும் இல்லை, இந்த மாதிரி பதம் வந்தாலே போதும். கிட்டத்தட்ட நம்ம கேசரி பதத்தில் இருக்குது. அடுப்பை அணைச்சி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது ஆற ஆற உங்களுக்கு இன்னும் நல்லாவே கட்டியாயிடும். இது ரொம்ப ஆறணும் இல்லைங்க, லேசான ஒரு வெதுவெதுப்பு இருக்கையிலேயே ஒரு பேக்கிங் ஷீட்டில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சு ரேப் பண்ணி வச்சுக்கலாம். இது நார்மலாக நமக்கு மைசூர்பா பீஸ் போடுற மாதிரி உங்களுக்கு பிளேட்டில் தட்டி ஆற விட்டு பீஸ் போட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது நல்லா அழகாக பீஸ் மாதிரி செட் ஆகிடும். நம்ம வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டே நம்ம கேசரி மாதிரி எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.